ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் இருக்க இந்த நம்ம நெய்தல் உணவகம் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரூஃப் டாப் சி வியூ ரெஸ்டாரண்ட். ஸோ இது வந்து நல்லா நம்ம மேலே உட்காந்து கடலை பார்த்துட்டு சாப்பிட்லாம். பக்கத்தில் கார் பார்க்கிங்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அழகாக போய் சாப்பிட்டோம். ஸோ பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது நம்ம நெய்தல் உணவகத்தில். ஸோ நம்ம படி ஏறி மேலே ரூஃப் டாப்க்கு வந்தாச்சு. மேலே வந்து கொஞ்சம் டீசெண்டாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் கட்லெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஃபிஷ் கட்லெட் வந்து ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் ரைஸ் வந்து அன்லிமிட்டட் தான், 60 ருபீஸ். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா எறா தொக்கு ஒன்று வாங்கிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். அண்ட் எறா தொக்கு நல்லா ஆனியன்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கிரேவியாக மாதிரி பண்ணியிருந்தாங்க, தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது கூட இந்த ஃபிஷ் கட்லெட்டும் வந்து வாங்கியாச்சு. இது வந்து 150 ருபீஸ். ஸோ ஃபிஷ் கட்லெட் பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்லா வந்து கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா மசாலா நல்லா அரைச்சி நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஸோ அதுவுமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு ஊற்றிடலாம். மீன் குழம்பு வந்து அவங்க ஒரு தூக்கில் வச்சுறாங்க, எவ்வளோ வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளேயே குட்டி குட்டி மீன்லாம் போட்டுத்தாங்க. அதுக்கப்புறம் ரசமும் வச்சுருக்காங்க. ஸோ ரசம் வேணால் ரசம் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மீன் குழம்பு, அவங்களோட மீன் குழம்பு அப்படியே ரைஸில் ஊற்றிடலாம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சும்மா தண்ணியாக வச்சுருப்பாங்க. நான் சும்மா பேருக்கு வச்சு பார்த்தீங்க பார்த்திங்கன்னா நல்லா காரமாக நல்லா வந்து உங்களுக்கு நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக வீட்டில் செய்கிற மாதிரி மீன் குழம்பு போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா ஊற்றி நல்லா நம்ம அந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைஞ்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த ரைஸில் நல்லா ஆட் ஆகி உங்களுக்கு அந்த மீன் குழம்பு வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மீன் கட்லெட் அதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தோம். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அந்த மீன் கட்லெட் மஸ்ட்டு ட்ரை, 50 ருபீஸ் தான். ஸோ அது நல்லா அவங்க அரைச்சி மசாலாலாம் அரைச்சி அவங்களோட ஓன் மசாலா ஆட் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த மீன் குழம்போட சாதத்தோடு சாப்பிடும்போது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த எறா தொக்கு. ஸோ அதுவுமே வந்து நல்லா தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. இறால்லாம் நிறைய குட்டி குட்டி இறால் போட்டு நல்லா கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம இறாலும் அந்த ரைஸில் வந்து அந்த மசாலாவை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த எறா தொக்கோடு சாப்பிடும்போது அந்த ரைஸோட குழம்போடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ஸோ இதுவுமே ஒரு நல்லா செட்டில்டாகவும் இருந்தது, ரொம்ப காரமாக இல்லை. ஸோ நல்லா சின்ன பசங்களும் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டியாக வச்சுருக்காங்க. ஸோ எறா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா எறா ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எறாலும் சூப்பராக இருந்தது. 100 ருபீஸ் தான் இது. அண்ட் அப்படி நம்ம அந்த கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படி நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதுதான் இதோட ஹைலைட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு மதியம் லஞ்சுக்கு வந்திருந்தோம். அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே அந்த கடலை பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்றது சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் பட்டினப்பாக்கம் லூப் சாலை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே இந்த நம்ம நெய்தல் உணவகம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாறை மீன் ஃப்ரை ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி, 250 ருபீஸ். ஸோ அது நல்ல பெரிய ஸ்லைஸில் வந்து பொரித்து நமக்கு ஆனியன்லாம் போட்டு தந்துடுவாங்க. ஸோ அதுவுமே நல்ல பெரிய ஸ்லைஸாக இருந்தது. ஸோ அதோட ஃப்ளஷையும் வந்து எடுத்து பார்த்தோம். ஸோ நல்லா ஃப்ளஷ் நிறைய இருந்தது. ஸோ அவ்வளோ முள் இல்லை. ஸோ நல்லா என் பையன், நான், என் ஒய்ஃப் எல்லாமே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா அது ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு மீன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸே வந்து 250 ருபீஸ். ஸோ இது நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா பார்த்துக்கோங்க. பட் எனக்கு மீன் சாப்பிடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது. இதிலே வஞ்சிரம், கொடுவா நிறைய மீன் வச்சுருக்காங்க. ஸோ அது ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். இது 250. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நல்ல ஒரு சீ ஃபுட் சாப்பிட்னா நம்ம நெய்தல் உணவகம் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக ரைஸ் வச்சு நிறைய சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் ரைஸ் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், 60 ருபீஸ் தான். சைட் டிஷ்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் வரும். கண்டிப்பாக நீங்களும் பட்டினப்பாக்கம் லூப் சாலை வந்து நம்ம நெய்தல் உணவகம் ட்ரை பண்ணுங்கள். சீ, நான் நடந்த வீடியோ. பாய்.